செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். அமைதியானவர்கள், முற்றும் துறந்தவர்கள், யாருக்கும் தீங்கிழைக்காதவர்கள், சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள், அமைதியை விரும்புபவர்கள் என்றுதான் பௌத்த துறவிகள் தங்களை தாங்களே அடையாளப்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் பழமைக்கு மாறாக ஒரு பெரும் மோசடி மட்டுமல்ல, பெரும் பல கோடிகளுக்கு சொந்தமான போதைப் பொருட்களை கடத்தி வந்திருக்கக்கூடிய சாதனையை படைத்திருக்கிறார்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய 22 பௌத்த துறவிகள். குறிப்பாக சொல்ல போனால் 22 பௌத்த துறவிகள் போதைப் பொருள் கடத்தலில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஒரு சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார்கள் என்றால் யாரும் நம்ப மாட்டீர்கள். குறிப்பாக இவருடைய பின்னணியை தேடி பார்க்கின்ற போது தாய்லாந்துக்கு இவர்கள் தொடர்ச்சியாக பயணங்கள் மேற்கொள்வதும், அங்கு இவர்கள் லௌகீக வாழ்க்கைகளோடு தொடர்பு கொள்வதும், அல்லது மிகவும் தங்களுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு மாறான வாழ்க்கைகள் ஈடுபடுகின்ற ஒரு செயற்பாடை ஒரு குறிப்பிட்ட பிக்குகள் தரப்புகள் செய்கின்றார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் போதைப் பொருள் கடத்தல்களோடு தொடர்பான பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள், சிக்கி இருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிகள் அடைக்கப்பட்ட பின்னர் இப்போது இந்த காவி உடைக்குள்ளால் இந்த போதைப் பொருட்களை இலங்கைக்குள் இறக்குவதற்கு அந்த பெரும் போதை முதலாளிகள் அல்லது பெரும் போதை முதலைகள் தயாராகி இருக்கின்ற சூழ்நிலையில் தான் இந்த பெரும் கைது இடம்பெற்றிருக்கின்றது. தாய்லாந்திலிருந்து உத்தேச மதிப்பாகத்தான் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை பிரிவினர் கூறுகின்றார்கள். 110 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியுடைய குஷ் மற்றும் பல போதைப் பொருட்களுடன் கடத்தலில் ஈடுபட்ட 22 பௌத்த தேரர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து 25/4/2026 இரவு 10 மணியளவில் இலங்கையின் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கிய தாய்லாந்தின் பேங்காக் நகரில் இருந்து தாய்லாந்து ஏசியா விமானம் மூலம் வருகை தந்த தேரர்களே அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் போது அவர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரும் தொகையான போதைப் பொருட்கள், அதிகளவான பொதிகளை சுமந்து வருவதோடு மட்டுமல்லாது இவர்கள் கடத்தலில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற ரகசிய தகவல்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேரரின் பயணப் பொதியிலும் பாடசாலை உபகரணங்கள் மற்றும் இனிப்பு பண்டங்களுக்கு நடுவே மிகவும் சூட்சுமமான முறையில் இவை ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. பௌத்த துறவிகள் கற்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய பௌத்த துறவிகளுக்கு வழங்குகின்றதற்கான பொருட்கள் என்று மிகவும் சூட்சுமமான முறையில் அதனை நடுப்பகுதியில் மறைத்து வைத்திருக்கின்றார்கள். மொத்தமாக 110 கிலோகிராம் அதிக எடையுள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதுடன் அதனுடைய சந்தை பெறுமதி, உத்தேசமாகத்தான் இதனை கூறுகிறார்கள், சந்தை பெறுமதி 110 கோடி ரூபாயை தாண்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு தேரர்களின் திறமை என்னவென்று சொன்னால் 5 கிலோகிராம் போதைப் பொருட்களை தனித்தனியாக எடுத்து வந்திருக்கின்றார்கள். 5 கிலோகிராம் போதைப் பொருள் ஒவ்வொருவருடைய உடைமையிலும் தனித்தனியாக எடுத்து விடப்பட்டிருக்கிறது. இவர்கள் இலங்கையின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும், இளம் தேரர்கள் எனவும், உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்று வருபவர்கள் என்றும், உயர்கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் மற்றும் பல உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்று வரக்கூடிய இளம் பௌத்த துறவிகள். அப்படி என்றால் இந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல இடங்களுக்கு போதைப்பொருள் விநியோகத்தின் முகவர்களாக இவர்கள் இருக்கலாம் என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. இவர்கள் ஏப்ரல் 22 தர்மகத்தா ஒருவரால் வழங்கப்பட்ட விமான பயணச்சீட்டு மூலம் இவர்கள் தாய்லாந்து சென்றிருக்கிறார்கள். தாய்லாந்தில் தங்கியிருந்த போது இவர்கள் சாதாரண உடையில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த புகைப்படங்களும் இப்போது அவர்களுடைய கை தொலைபேசியில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது. மது அருந்துவது, அதே போன்று அவர்கள் புகைப்பிடிப்பது போன்ற புகைப்படங்களும் அவர்களுடைய கை தொலைபேசியில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. கட்டுநாயக்க விமான நிலைய வரலாற்றில் இவ்வாறானதொரு பாரிய போதைப்பொருள் தொகை சிக்கிய முதல் சந்தர்ப்பம் இதுவென்று கட்டுநாயக்க விமான நிலையத்தின் தரவு பதிவுகள் உறுதிப்படுத்துகின்றன. அத்தோடு இலங்கை வரலாற்றில் அதிகளவான போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்ட வரலாற்று சாதனையும் இந்த பௌத்த துறவிகள் தான் எடுத்துக்கொள்கிறார்கள். அதே நேரம் இலங்கையில் அதிகளவு போதைப் பொருட்கள் கைதான வரலாறும் இவர்களிடம் தான் செல்கிறது. இவர்கள் தற்போது நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திலே இவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு இவர்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பௌத்த துறவிகள் எப்படி இருக்க வேண்டும்? இலங்கையில் இனவாதம், மதவாதம், எல்லா வாதங்களையும் பேசுவது இவர்கள்.
இன்று இந்த கடத்தலில் ஒரு இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர், கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர், இந்து மதத்தைச் சேர்ந்த யாராவது துறவிகள் இன்று இவ்வாறான கடத்தலில் ஈடுபட்டிருந்தால் இன்று தென்னிலங்கையின் ஊடகங்கள் எப்படி பிரதிபலித்திருக்கும், அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய கடும்போக்கான இனவாதிகள் எப்படி பிரதிபலித்திருப்பார்கள். இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நேற்று இரவு 10 மணியளவில். ஆனால் இன்று வரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய பிரதான பீடங்கள் கூட இந்த பௌத்த துறவிகள் தொடர்பில் எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை. இவர்கள்தான் கூடுதலாக இந்த இதில் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த துறவிகளும் பல கல்வி, அதாவது உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் இதனுடைய விநியோகஸ்தர்களா. இவர்களுக்கான விமான பயண சீட்டு 22ஆம் தேதி ஒரு தர்மகத்தாவால் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவர் யார்? அப்படியான கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பௌத்த துறவிகள் அதிக அளவிலே குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற தரவுகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் மட்டக்களப்பு மங்களராம விகாராதிபதி மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. அவர் மீதும் ஒரு பலமான குற்றச்சாட்டுகளை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் கடந்த காலங்களிலே முன்வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது 18 செப்டம்பர் 2025ஆம் ஆண்டிலும் ஒரு சம்பவம் பல சம்பவங்கள் இருக்கிறது. இது அண்மை காலங்களிலே மாத்தளையிலே போதைப் பொருளை வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட பௌத்த துறவி ஒரு கைது செய்யப்பட்டதோடு குறித்த நடவடிக்கை மாத்தளை பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இரட்டை சகோதரர்களை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் கோமாகம காவல்துறையினரால் ஒரு பௌத்த துறவி கைது செய்யப்பட்டார். இவ்வாறு இலங்கையிலே பல இடங்களிலே பௌத்த துறவிகள் கைது செய்யப்படுவார்கள். ஆனால் இதில் ஏனைய மதத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்வது அரிதிலும் அரிதாக இருக்கும், அல்லது துப்புர முறையாக இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இலங்கையை அரசியலையும் நாசமாக்கியது இந்த பௌத்த துறவிகள். இன்று அந்த நாட்டின் ஒரு சுபீட்சமான எதிர்காலத்தையும் நாசமாக்குவது இந்த பௌத்த துறவிகள். இந்த 22 பௌத்த துறவிகள் இன்று இவர்கள் கைது செய்யப்பட்டவுடன் அவர்கள் தொடர்பில் ஒரு கண்டிப்பான ஒரு எழுத்தாணையை அந்த மகாநாயக்க தேரர்கள் பிறப்பித்திருக்க வேண்டும். அவர்கள் கைது செய்யப்பட்டதிலிருந்து பௌத்த அடையாளத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். பௌத்த துறவிகளாக இனி அவர்கள் கணிக்கப்பட மாட்டார்கள். இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அல்லது இவ்வாறான குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் யாருமே எங்களுடைய பௌத்த சங்கங்களில் இருக்க முடியாது, பௌத்த துறவிகளாக இருக்க முடியாது என்று எந்த ஒரு அறிவிப்பும் வரவில்லை. அவர்கள் எதிர்வரும் காலங்களிலே ஒரு 14 நாள் அல்லது ஒரு மாதம் 2 மாதத்திலே பிணையில் வருவார்கள். அவர்கள் சாதாரணமாக காவி உடைய உடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு இடத்துக்கு அவர்கள் மாற்றலாகி சென்று விடுவார்கள். இன்னும் ஒரு இடத்திலே அவர்கள் துறவரம் என்கின்ற போர்வையிலே போலி வேலைகளிலே ஈடுபடுவார்கள். இவர்கள் இலங்கையிலே ஒரு பௌத்த துறவி ஒரு பெண்ணோடு தொடர்புபட்டு ஒரு பெண்ணோடு கைது செய்யப்பட்டார். அவர் பௌத்த துறவியாக இருந்தபோது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை கைது செய்து போலீசாரிடம் கொடுத்தார்கள். இப்படி தொடர்ச்சியாக இலங்கையிலே மதத்தை வைத்துக்கொண்டு அல்லது மதத்தின் பெயரால் நடக்கின்ற மிக மோசமான கொடூரமான சம்பவங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். சிறுமிகள் பலாத்காரம், சிறுவர்கள் பலாத்காரம் மற்றும் பல மோசமான செயல்களில் ஈடுபடுகிறார். இவ்வாறான காரியங்களோடு தொடர்புபடுகின்றவர்கள் பலரை பார்க்கின்ற போது வடமாகாணத்துக்கான சப்ளையரும் இந்த குறித்த பௌத்த துறவியில் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் கைது செய்யப்பட்ட ஒரு பௌத்த துறவியின் கைத்தொலைபேசியில் இருந்து ஒரு சில முக்கிய விநியோகஸ்தர்களுடைய நம்பர் வடமாகாணத்தைச் சேர்ந்ததாக இருப்பதாகவும் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிக ஆழமாக தேடி பார்க்கின்ற போது இந்த 22 பேரும் இவர்கள் எடுத்து வந்த போதைப் பொருட்களை 25 மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிப்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கின்றது. அதாவது 22 பௌத்த துறவிகள் 25 மாவட்டங்களுக்கு அதனை பகிர்ந்தளிப்பது. அதில் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாவட்டங்களை அடிப்படையாக வைத்துத்தான் அது எடுத்து வரப்பட்ட போதைப் பொருளில் அதிகளவான போதைப் பொருட்களுடைய அந்த அடையாள இலக்கங்கள் அல்லது அவர்களுடைய இரகசிய குறியீடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இரகசிய குறியீடு வடக்கு கிழக்கை மையமாக வைத்துத்தான் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படியாயின் இந்த இப்போது அனுர அரசின் காலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரதான போதை வஸ்து முகவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருப்பதனால் வடக்கு கிழக்கில் இந்த போதை கலாச்சாரம் குறைந்து வருவதை அறிந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது போதை பொருள் விற்பனை முகவர்கள் பௌத்த துறவிகளின் உருவத்திலே அந்த விற்பனை நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு முயற்சி செய்கின்றமை இங்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த ரகசிய விசாரணையில் ஒரு சில தகவல்களை தான் கூறலாம். இன்னும் பல ஆழமான தகவல்கள் இருக்கிறது. இதில் பல முகவர்கள் இருக்கிறதாக கூறப்படுகிறது. இன்றும் வடக்கு கிழக்கிலே தமிழ் முஸ்லிம் பிரதேசங்களிலே போதைப் பொருளை விநியோகிக்கக்கூடியவர்கள் தமிழர்கள், குறிப்பாக முக்கியமான பொறுப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களும் அந்த
வியாபாரத்தில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. சமூகத்திலே நல்ல அந்தஸ்தோடு இருக்கக்கூடியவர்கள் மறைமுகமான முகவர்களாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதோடு இந்த போதைப்பொருள் கலாச்சாரம் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆனால் இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை இப்போது ஒரு பிரதானமான தொழிலாக பௌத்த துறவிகள் மாற்றி இருக்கிறார்கள். இதிலிருந்து எப்படி மீளப் போகின்றார்கள், அல்லது பௌத்த துறவிகளுக்கு எதிராக ஒருவேளை இது பௌத்த துறவிகளை திட்டமிட்ட வகையில் கைது செய்தார்கள், அவர்கள் எடுத்து வராததை எடுத்து வந்ததாக இவர்கள் சித்தரித்தார்கள், அதில் ஒருவரிடம் கொண்டு வந்ததை இவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று கூட நாளை மறுதினம் எதிர்க்கட்சியினர் கூறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. இலங்கையை குழப்ப வேண்டும், அதற்கு எது சாதகம் என்று பார்க்கின்றார்கள். போதைப் பொருளால் குழப்பம் உட்பட்டார்கள், அது அவர்களது திட்டம் கைகூடாமல் போய்விட்டது. அதன் பின்னர் பல முயற்சிகள் எடுத்தார்கள், கைகூடவில்லை. இப்போது பௌத்த துறவிகளின் உருவத்திலே இந்த கடத்தல் இடம்பெறுகிறது, அல்லது பௌத்த துறவிகள் எதிராக அரசாங்கம் செயற்படுகிறது என்கின்ற ஒரு கருத்தையும் கூறி இன்னும் அடுத்த கட்டத்துக்கும் இவர்கள் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதில் கைது செய்யப்பட்ட அநேகமான பௌத்த துறவிகள் 30 வயதுக்கும் 38 அல்லது 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றுதான் கூறப்படுகிறது. அனைவரும் இளமையானவர்கள் என்றுதான் கூறப்படுகிறது. இவர்கள் முற்றும் திறந்தவர்கள், போதை கலாச்சாரத்தையும் திறப்பதை மறந்து விட்டார்கள் என்றுதான் இப்போது பார்க்கப்படுகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் இந்த போதைப் பொருளை கடத்தக்கூடியவர்கள் அல்லது இதனுடைய விநியோகஸ்தர்கள் யார் என்பதை நீங்களும் அறிந்தால் அருகில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கும்படியாக போலீசார் அல்லது காவல்துறையினர் உங்களை கேட்டு நிற்கின்றார்கள். இந்த திட்டமிடல் அல்லது இந்த ரகசிய நகர்வு மிகவும் சூட்சமமான வரையில் தான் இடம்பெற்றிருக்கின்றது. இவர்கள் தாய்லாந்திலிருந்து இந்த விடயத்தை பரிமாறுகின்ற போதே தாய்லாந்திலிருந்தே இவர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கப்பட்ட தகவலை அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு போலீஸ் பிரிவுக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனவே இப்போது பல நாடுகளிலே இலங்கையின் புலனாய்வுத்துறையின் ரகசிய முகவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். பல வடிவங்களிலே அவர்கள் உலாவ தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த திட்டமிடல் அல்லது இந்த நகர்வுகள் வேகமெடுக்குமாக இருந்தால் அடுத்த கட்ட நகர்வுகளும் வெகு விரைவிலே வேகமெடுத்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது இலங்கைக்குள் வடமாகாணத்தின் கடற்பகுதிகளால் எடுத்து வரப்படுகின்ற போதைப் பொருட்களில் அதிகளவான போதைப் பொருட்கள் இப்போது கட்டுப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையமும் இறுக்கமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. பல வழிகள் அடைக்கப்பட்டதனால் மாற்று வழிகள் அல்லது மாற்று வழித்தடங்களை இவர்கள் தேடுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இவ்வாறான சூழ்நிலையில் எது இடம்பெறும், எவ்வாறு இடம்பெறும், எப்படி இடம்பெறும் என்றெல்லாம் பலரும் கேட்கலாம். ஆனால் இப்போது பௌத்த துறவிகள் அல்லது பௌத்த விகாரைகள் உடனடியாக பரிசோதிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. இப்போது இவர்கள் கைது செய்யப்பட்டது என்கின்ற தகவலோடு இந்த தகவல் முடிந்து விட்டது. இவர்கள் தங்கியிருந்த விடுதிகள் அல்லது இவர்கள் எந்த விகாரையை சேர்ந்தவர்கள், இவர்கள் வசித்த இடங்கள் பரிசோதிக்கப்படுகிறது. அங்கு விசேட அதிரடிப்படையினர் செல்லுகிறது. ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவரோ அல்லது ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவரோ அல்லது ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவரோ கைது செய்யப்பட்டிருந்தால் இன்று காலை பள்ளிவாசல் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கும், தேவாலயம் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கும், அல்லது ஒரு கோயில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவர்கள் 22 பேர் வசித்த இடமோ அல்லது அவர்கள் வாழ்ந்த இடமோ எதுவுமே சுற்றி வளைக்கப்படவில்லை. இவர்கள் கட்நாயக்க விமான நிலையத்தில் மட்டும்தான் தப்பு செய்தார்கள். இவர்கள் கடந்த காலங்களிலே நல்லவர் என்கின்ற ஒரு தோற்றப்பாடுதான் கூறப்படுகிறது. இந்த விடயத்தில் அரசும் மதத்தை உடைத்து இலங்கையின் அரச மதம் பௌத்த மதம் என்கின்ற அரசியல் யாப்பு கூறுகின்றவற்றை கூறிக்கொண்டு அல்லது அரச மதம் பௌத்த மதம் என்கின்ற ஒரு கருத்தை வைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த செயல்களின் உடந்தையாக இருக்கிறீர்கள் என்று கூறவில்லை. அந்த கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் செயற்பட போனால் இலங்கையில் ஆபத்துக்கள் தொடர்வதை யாரும் தடுக்க முடியாது. எனவே இவ்வாறான சூழ்நிலையில் பௌத்த துறவிகளும் தண்டிக்கப்பட வேண்டும். இன்னும் பல பௌத்த துறவிகள் மறைந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள். பிரதானமான மக்கள் சந்திப்பிடம் வருகின்ற விகாரைகளில் அவசர தேடுதல்கள் நடத்தப்பட வேண்டும். இந்த இடங்கள் முழுமையான கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. இந்த இடத்திலே இந்த விசாரணை முழுமையாக திருப்திகரமாக இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த 22 பேரும் வசித்த இடம் அல்லது அவர்கள் வாழ்ந்த விகாரை பகுதிகள் இந்த நிமிடம் வரைக்கும் பரிசோதிக்கப்படாமை ஏன் என்கின்ற கேள்விதான் இருக்கின்றது. இலங்கை வரலாற்றிலே நல்லதொரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. முழுமையாக இவை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது பொதுமக்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தாய் தந்தையரின் அல்லது ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஏக்கமாக இருக்கிறது. ஒரு சுபிட்சமான எதிர்காலம் உருவாக வேண்டும். அதற்கு கடுமையான தண்டனைகள், கடுமையான சட்டங்கள், மதத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. பௌத்த துறவிகள் தொடர்பிலும் அரசு கடுமையான சட்ட திருத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.